மே 1 உழைப்பவர்களின் தொழிலாளர் தினம். ரத்தத்துக்கு விட சிறப்பு வாய்ந்தது உழைப்பாளியினுடைய வியர்வை. அந்த வியர்வையுடைய மதிப்பை போற்றுகின்ற தினம், அந்த வியர்வையுடைய மதிப்பை போற்றுகின்ற தினம் மே தினம். ஏறத்தாழ 1886 வாக்கில் அமெரிக்காவில் சிகாகோ, பால்டிமோர் போன்ற நியூயார்க் போன்ற நகரங்களில் மிகப்பெரிய தொழிலாளர் வர்க்கங்கள்லாம் இணைந்து 8 மணி நேர வேலையை உத்தரவாதப்படுத்துவதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 1890 அந்த அமெரிக்காவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு இயக்கம் ஏற்படுத்தி நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக மே 1 அன்று 8 மணி நேர வேலை நிறுத்தம் உத்தரவாதப்படுத்தப்பட்டது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற அடிப்படையில் இந்த மே தினம் தொழிலாளர்கள் கிடைத்த மிகப்பெரிய சீதனம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டுறவு இயக்கம் தொழிலாளர்களை நிறைந்த ஒரு இயக்கம். ஏறத்தாழ 2.25 கோடி குடும்ப உறுப்பினர்களுக்கு நியாய விலைக்கடை பொது விநியோக திட்டத்தின் மூலம் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கும்படி ஈடுபட்டிருப்பவர்கள் கூட்டுறவு ஊழியர்கள். இந்த கூட்டுறவு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்தில் கூட மற்ற துறைகளெல்லாம் செயல்படாத நேரத்தில் கூட பொதுமக்களுக்காக செயல்பட்ட துறை கூட்டுறவுத்துறை. எனவே இந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த கூட்டுறவுத்துறைக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு ஓய்வூதியம் முழுமையான அளவுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இவர்கள் அனைவருக்கும் பொது விநியோகத்துறையை தனித்துறையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த தொழிலாளர் தொகுப்பில் நாங்கள் கூட்டுறவு இயக்கத்தின் சார்பாக தொழிலாளர்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி.